அன்பார்ந்த இனத்தருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த பாதசாரங்கள் என்பதை வாழ்க்கையில் படிகள் என்று சொல்லக்கூடிய, பாதசாரம் என்பது படிகள். படிகள் மூலமாகத்தான் மேலே ஏறி போக வேண்டும். இப்ப எல்லா மனிதனுமே மந்திரம், தந்திரம், இயந்திரம் என்பதை எல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் முற்று பெற்று விட்டானா என்று சொன்னால் முற்று பெறவே இல்லை. முற்று பெறுவதற்கு என்ன சொன்னால் வழி தெரியும். அப்படி முற்று பெறுவதற்கு வழி தெரியணும்னா என்ன சொல்றான்னா, எப்பயுமே ஒரு மனிதன் ஒரு வெற்றி பெறணும். வெற்றி பெறணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு கிரகம், லக்கணம்னா லக்கணத்துக்கு உண்டானவர் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, எத்தனாம் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப லக்கண ரீதியாக ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலோ, 2ஆம் பாவத்தின் ரீதியாக ஒருவன் வெற்றி வேண்டும், 3ஆம் பாவம், நாளை எல்லாத்திலையும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் இயக்குவதற்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு சக்தி இருக்கு. அப்ப 4 சக்தி இருக்கு. 4 சக்தி என்பது 4 பாதம் தான். இப்ப 4 பாதம் தானே இருக்குது. இப்போ 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்ப ஒரு கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. ஏன்னா முதல்ல தொழில் தான் நம்மளுடைய உயிர் நாடி. அந்த நாடிக்கு உண்டானவர் என்ன சொன்னான்னா, 1ஆம் பாதத்தில், ஒரு நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் அதற்குண்டான தெய்வ வழிபாடு, அந்த நட்சத்திரத்திற்குண்டான ஒருத்தருக்கு என்ன சொன்ன, தொழில் ஸ்தானாதிபதி மகரமாக வந்து விட்டது. அந்த மகரத்திற்குண்டான சனி என்ன சொல்லலாம்னா, அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்து விட்டால், அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்து விட்டால் என்ன சொன்னான்னா, அந்த அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்குண்டான தெய்வம், அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் பார்த்தாலே, வழிபட்டாலே, பார்த்து வழிபடுதல் பட்டாலே உங்களுடைய காரியம் வெற்றி ஆயிரும். சரி, அசுவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போய் என்ன சொன்னா, தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்து விட்டால் என்ன சொல்றான்னா, மந்திரத்தை சொல்லித்தான் அந்த 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற கிரகத்தோடைய இதை நம்ம பெற முடியும். அப்ப மந்திரம் என்பது என்னது? தொழில் ஸ்தானாதிபதி அசுவதி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த 2ஆம் பாதத்திற்கு உண்டான மந்திரம் என்பது கேதுவோடைய மந்திரம் தான். அது கேதுவோடைய மந்திரம் தானே அதுக்கு சொல்ல முடியும். அப்ப அந்த கேதுவோடைய மந்திரத்தை 2ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் மந்திரன் மூலமாக வழிபாடு பண்ணி நம்மளுடைய காரியத்தை சாதிச்சிடலாம். அதற்கு என்ன சொல்றான்னா, சரி, அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல போய் என்ன சொன்னா, ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தால், அதாவது இறைவனும் இறைவியும், அதாவது தெய்வங்கள் சேர்ந்திருக்கிறது. அப்ப சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப கிருஷ்ணன் என்ன செய்வார்னா ராதையோடு இருப்பார், ராமன் சீதையோடு இருப்பார். அதே மாதிரி அந்த தெய்வங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த ஆதிபத்தியமுடைய தெய்வங்களை, இணைந்த தெய்வங்களை, கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு 3ஆம் பாதம் அப்படின்னு சொன்னா என்ன சார், 3ஆம் பாதம் என்பது காமம். காமம் என்பது என்ன சார், கணவன் மனைவி சேர்ந்திருந்தால்தான் அந்த காமம் என்பதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. புருஷன் முன்னாடி போறாங்க, எங்க போறாங்க, ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து போனா எங்க போறாங்க, எங்கேயோ போறாங்கடா, ஜாலிதான் அப்படின்பா. அப்ப 3ஆம் பாதத்தில் ஒரு 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 கட்டத்தின் அதிபதி 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் கணவன் மனைவியோடு சேர்ந்திருக்கின்ற தெய்வத்தை வழிபாடு பண்ணினால் காரியம் சக்சஸ் ஆயிரும். காரியம் உறுதியா சக்சஸ் ஆயிரும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதற்கு அடுத்து என்ன சொன்னா, ஒரு மனிதனுடைய ஒரு பாவம், 2ஆம் பாவம்,
ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீயே கடவுள். நானே எப்படியா கடவுளா இருக்கும்? உன்னை கடவுளாக பாவித்து எப்படி பாவிக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன சொல்றான்னா ஒரு உங்களுடைய சைஸுக்கு, இதெல்லாம் நடைபெறக்கூடிய உண்மையான சம்பவம். உங்களுடைய சைஸ்க்கு என்ன சொன்னா ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி கண்ணாடியை செவரில் சாத்தி வச்சுட்டு நம்ம முன்னாடி ஒரு துண்டை விரிச்சு சமணம் போட்டு உட்காந்துடணும். சமணம் போட்டு உட்காந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடி 2 விளக்கு பொருத்தணும். பொருத்தி உனக்கு தேவையானதை ஓன்ட்டே கேளு. ஏன்னா உன்னுடைய உருவம் அந்த கண்ணாடியில் நல்லா தெரியும். உலகத்திலேயே என்ன சொன்னான்னா யாரை பார்த்தாலும் நம் மனக்கண் முன் அவங்களுடைய உருவத்தை கொண்டு வருகின்ற சக்தி மனிதனுக்கு உண்டு. ஆனால் தன்னைத்தானே தன்னுடைய உருவத்தை தன் கண் முன்னாலே கொண்டு வரக்கூடிய சக்தி மனிதனுக்கு கிடையாது. இதை நீங்க வேணா பரிச்சித்து பாருங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு என் மூஞ்சி தெரியுது. ஆனால் இதே மூஞ்சி என்ன சொன்னா என் மனக்கண் முன்னால் கொண்டு வருவதற்கு இத்தனை நாள் நான் முயற்சி செய்யறேன், முடியல. அப்ப அதை எப்படி கொண்டு வர முடியும்? அதற்கு தான் கண்ணாடி வழிபாடுன்னு ஒண்ணு வச்சான். எந்த ஒரு மனிதனுடைய கிரகம் 4ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ, ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ, அந்த மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி ஒன்று நல்ல பெரிய கண்ணாடியை வாங்கி அதை என்ன சொன்னான்னா கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ என்ன சொன்னா சாத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி உட்கார்ந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடி 2 விளக்கு போட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை தாராளமாக அழகாக கேட்கும் போது, ப்ரே பண்ணும் போது, அப்ப கண்ணாடியை பார்த்துட்டு ப்ரே பண்ணும்போது கண்ணாடியை கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணக்கூடாது. கண்ணை முழித்து கொண்டு என்ன சொன்னான்னா 12 நிமிடமோ 24 நிமிடமோ ஒரு மனிதன் தியானம் பண்ணினான் என்று சொன்னான். அதாவது கண்ணை முழிச்சுதான் இருக்கணும். கண்ணை முழிச்சுட்டு உங்க உருவத்தை பார்த்து எனக்கு இது வேண்டும், என்னுடைய காரியம் இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீர்கள் என்று சொன்னால் அது நடந்துவிடும். அப்ப ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தாலே அந்த காரியம் நடக்கும். 2வது என்ன சொன்னான்னா 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்தால் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணினால் அந்த காரியம் நடந்துவிடும். 3வது பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் இறைவன் இறைவி சேர்ந்திருக்கின்ற படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதற்கடுத்து 4வதாக மோட்ச 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த கிரகத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்களே கடவுளாக மாறிடுங்க. அதற்கு என்ன சொன்னா கண்ணாடியை உருவம் பெருசா வச்சிருங்க, அதுக்கு முன்னாடி விளக்கு போடுங்க, நீங்கள் முன்னாடி உட்காருங்க, கண்ணை முழித்து கொண்டு என்ன சொன்னா தியானம் பண்ணுங்க, அமைதியா இருங்க, மனக்கண் முன்னாள். ஆனா கண்ணு முழிச்சிருக்கணும். கண்ணு இமையெல்லாம் அசைச்சுக்கிடலாம், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கங்கள் உங்களுக்கு 100% கை கொடுக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்டுள்ள விதி. பக்தி மார்க்கம், மந்திர மார்க்கம், இறைவன் இறைவி சேர்ந்திருக்கின்ற அந்த லௌகீக வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த தெய்வங்களை பார்த்தலும் அதற்கு எனக்கு நானே கடவுள் என்று சொல்லி உங்களுடைய உருவத்தை பார்த்தே நிறையாக சாதிக்க முடியுது. 4ஆம் பாதத்தில் உங்களுடைய கிரகங்கள் எந்த ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் கண்ணாடி முன் நீங்கள் உட்கார்ந்து விளக்கு போட்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஜெயிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் பரிச்சித்து பார்க்கணும். எல்லாத்தையும் பரிச்சித்து பார்க்காமல் என்ன சொல்லலாம்னா நீங்கள் எதையுமே என்ன சொன்ன குறிவைத்து அடித்தோம் என்று சொன்னால் அது வெற்றி பெற்றுவிடும். குறிவைத்து அடிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த கண்ணாடி வழிபாடு முறை என்பதை நான் செய்து பார்த்திருக்கிறேன். என்ன காரணம்னா என்னுடைய 2ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி அந்த ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்ப
குளிக்கிற ரூம்ல வந்து ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி வச்சிருக்கிறேன். ஏன் இதை வந்து உண்மையை சொல்றேன்னா, குளிக்கிற ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னான்னா, குளிச்சு முடிச்சு என்ன சொன்னா, நல்லா துவட்டி கிவிட்டி என்ன செய்வது, அந்த கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு என்ன சொன்னான்னா, இந்த கண்ணை வச்சு நல்லா பார்த்துட்டு வந்து, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு என்னை நானே பார்த்து கேட்டு வந்து சாதித்த விஷயங்கள் ஜாஸ்தி. அது எதுக்கு வச்சேன்லாம் தெரியாது, இப்ப நான் பேசுறேன். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டேன். கண்ணாடி பாத்ரூம்ல எதுக்கு வச்சேன், அழகுக்காக வச்சேன், என்னத்துக்காக வச்சேன், அது விதி. அது எப்படி எப்படி வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல சொல்ல தெரியல. சில விஷயங்கள் சொல்ல தெரியாமலே அந்த இறைசக்தி வந்து, இறைசக்தி பிரபஞ்சம் வந்து நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை இன்றைக்கு நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 4ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கா, அது உங்களுக்கு முக்கியத்துவமாக வந்து தேவைப்படுதா, அதை வந்து கண்ணாடி வழிபாடு மூலமா செயல்படுத்துங்க. 3ஆம் பாதத்துல இருக்கிற இறைவன் இறைவி சேர்ந்திருக்கிற படத்தை வீட்டுல வந்து சென்டர் ஹாலில் வச்சு வந்தா 2 பத்தியை காட்டிட்டு போங்க, உங்களுக்கு அந்த காரியம் நடந்துரும். 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்தால் மந்திரத்தை சொல்லுங்க, நடந்துரும். 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்தால் தெய்வத்தை பார்த்தாலே செயல்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால பரிச்சித்து பாருங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. பிரபஞ்சம் இன்னைக்கு வந்து சொல்ல சொல்லி வந்து உத்தரவு போட்டு விட்டது. அதை சொல்லிவிட்டோம். பரிச்சித்து பாருங்கள். நீங்கள் போக வேண்டிய மார்க்கம் 1ஆம் பாதத்தின் மார்க்கமா, 2ஆம் பாதத்தின் மார்க்கமா, 3ஆம் பாதத்தின் மார்க்கமா, 4ஆம் பாதத்தின் மார்க்கமா அப்படிங்கிறது உங்களுடைய 12 கட்டத்திற்குண்டான அந்த பாவக காரகர்கள் உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.